ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் அவர்களே. இப்போ நீங்கள் ஒரு காமெடி தேட்டரில், ஒரு ஸ்டாண்டப் காமெடியில், அல்லது ஒரு நகைச்சுவை இதில் இருக்குது, மகிழ்ச்சியான உலகத்துனா மகிழ்ச்சி. இந்த செவிலி தாயார்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க இந்த காசுக்கு கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி நினைப்போம் நம்ம. அவருடைய உலகமே ஒரு கஷ்டமான, அவங்களுக்கு பர்த்டேவாக இருக்கும், ஆனால் எமர்ஜென்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைக்கு திருமண நாள் கல்யாணமாக இருக்கும், ஆனால் அவங்க போஸ்ட்மார்ட்டத்தில் இப்போ மார்ச்சில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவருடைய உலகம் ஒரு துக்ககரமான உலகம். 24 மணி நேரம் நோயோடும், நோயின் வியாதிகளோடும், கண்ணீரோடும் கதறோடும் இருக்கிற மக்களின் கண்களை பட்டுக்கொண்டு, சிஸ்டர் ஏதாவது செய்யுங்க சிஸ்டர் கதறுகிற அந்த ஒரு மிக கடுமையான உலகத்தில், அந்த உலகத்தில் இருக்கிற நீ வாழ்ந்து பார்த்தா தெரியுங்க, வாழ்ந்து பார்த்து தெரியும். ஏன்னா நானும் ஒரு இன்ஃபார்மேஷன் எடுத்துக்கிறேன். சில சமயத்தில் மருத்துவத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் விசிட்டுக்கு போகிறது வருது. அந்த செவிலியர்களுடைய கஷ்டங்கள் சொல்லி மாறாது. மனதிற்குள்ளாக மகிழ்ச்சி இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற மகிழ்ச்சியை மறைத்து கொண்டு துக்கப்படுவரோட துக்கத்தை காட்டி மருந்து கொடுத்து ஆற்றுப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு புனித பணி, குணப்படுத்துதலின் வல்லமையான ஒரு சக்தி செவிலித்தாயார்கள், டாக்டர்கள், செவிலியர்கள் இவெல்லாம் குணப்படுத்தும் வல்லமையின் சக்திகள். துக்கத்தோடும் துயரத்தோடும் போராடிக்கொண்ட ஒவ்வொரு வியாதியோடும் தங்களை ஐக்கியப்படுத்தி அர்ப்பணத்தோடு வாழ்கிறவர்கள். 40,000 சம்பளம் வாங்கிட்டா போதுங்களா? அது இல்லை. நான் உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன், இருப்பீங்களா? இருக்க முடியாது. அந்த துக்கத்தோட துயரத்தோட மார்ச்சோட ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டரோடு அவங்களும் நோயாரோட செத்து பொழைக்கணும். 4 லட்சம் கொடுத்துக்கிறான்னா வெளியே வச்சு செய்வான், நம்ம பத்திரமா காப்பாற்றணும். அந்த 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 வேதனையோடு நம்ம விட்டு பயணிக்கிற ஒரு நிலைமை ரொம்ப கடினமான வியாதி. ஒரு சில எம்டி படிக்கிற டாக்டர்ஸு இந்த இது வேணாம்னு சொல்லிட்டேன், ஏன் ரொம்ப டென்ஷனாக, டெய்லி டென்ஷனாக இருக்கணும், பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும், கேஷோட ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. காசுக்காக அவர்கள் வரவில்லை. ஒரு சிலர் அர்ப்பணத்துக்காக வருகிறார்கள், உயிரை காக்க வேண்டுவதற்காக வருகிறார்கள், நேரங்காலத்திலும் உழைப்பார்கள். எனக்கு என்னென்னா, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிறைவான பணியை செய்கிற செவிலியர்கள், டாக்டர்கள் அடிக்க போகிறாங்க பாருங்கள். அதான் உள்ள துக்கம் நம்மளோட இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கலாம், அது சின்ன சின்ன கவனக்குள்ளாக இருந்திருக்கலாம். அதன் சமயத்தில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே நிலைகுலிந்து போகும்படியாக அவளை அடிப்பதும், அவளை பணி நீக்கம் செய்வதும், அவளுக்கு மாறுபட்ட ஒரு முகத்தை உலகுக்கு கொடுப்பதும், அவங்க கேரியரே போயிடும். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னாக்க பல சமயத்தில் அவருடைய மதிப்போம். நம்முடைய காரியத்தில் ஒரு சின்ன தவறு இருந்திருக்கலாம், அல்லது அவங்களே எல்லாமே இல்லாமல் ஒரு நேச்சுரல் எரராக கூட இருந்திருக்கலாம். அதற்கு மிகைப்படுத்தி அந்த துக்கம் தாழாமல் அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுற பாருங்க, அது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய காரியமாக இருக்க வேண்டியது சொல்ல செவிலித்தார். ஏன்னாக்கா விவிலியம் நிறைய இடத்துல செவிலித்தார்களை ரொம்ப பாராட்டுது. மோசேனுடைய அம்மா பேர் இருக்காதுங்க, மோசேனுடைய அப்பா பேர் கூட பைபிள் இல்லைங்க. ஆனால் மோசேவை காப்பாற்றின செவிலித்தார்களுடைய பெயரை பைபிள் சொல்லுது. சிப்ரா, பூவா என்கின்ற செவிலியர்கள் அந்த இஸ்ராயல் நாட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளை கொன்னுடுன்னு சொன்னான். அரசாணைக்கு பணி மறுத்து அந்த குழந்தை உயிர் கொடுக்குறாங்க. அவர் வாழ்வின் கலாச்சாரத்தின் பிரதிநிதிகளாக இருப்பதை விவிலியம் மெச்சுகிறது, பாராட்டுகிறது. ஆனால் நாம் தவறுறோம். ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ சிஸ்டர்ஸ், மதர் தெரேசா தொடங்கி எத்தனையோ சிஸ்டர்ஸ் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. அந்த நார்த் ஈஸ்ட்டில் போய் பார்க்கணுங்க, மணிப்பூரில் டாக்டர் போக முடியாமல், டாக்டர் வசதி இல்லாமல் இருக்கல, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போய் நாள் முழுக்க பணி செஞ்சு 15 கிலோமீட்டர் திரும்பி பண்ணி வருகிற எத்தனையோ செவிலி பணி வருகிற சிஸ்டர்களை பார்த்துருக்குறேன். அவங்களாம் பார்த்தோம்னாக்க காலத்தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான பணி. அதனால தான் சொன்னேன், அந்த செவிலியர்கள் ரொம்ப அழகான ஒரு பணி, அற்புதமான ஒரு தியாக பணி, மரியனை போல ஒரு சேவை மனப்பாடோடு உழைக்கின்ற பணி. ஒவ்வொரு செவிலியரை பார்க்கும்போதும் கையெடுத்து கும்பிடணும். எத்தனையோ வாழ்வை இந்த உலகத்துக்குள்ளாக அனுமதித்திருக்கிறார்கள், எத்தனையோ சாவை தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த செவிலி தாய் 2வது பாருங்கள், அம்மா இல்லை, அந்த பிள்ளை குழந்தைய காப்பாற்றணும், அப்பா இறந்துட்டார், தாத்தா இறந்துட்டார், வம்சம் அழிஞ்சு போயிரு, இவனை தேடி பிடிச்சி வெட்டுவாங்க. ஏன்னா இது அழிச்சாக்க முச்சம் முடிஞ்சு போச்சு, காப்பாற்றணும். ஒரு சகாப்தத்தை, ஒரு சரித்திரத்தை அழிக்க வருவார்கள், நாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த செவிலித்தாய் பிள்ளை தூக்கிட்டு ஓடுது. எப்படி ஓடுது? போவன் இல்லை, விரைந்து ஓடுது. எப்படின்னா காப்பாற்றணும், விரைந்து ஓடுகிறது. அன்னை மரியாதை பாருங்கள், மலைநாட்டுக்கு விரைந்து சென்றாள்.
அது ரொம்ப முக்கியமான குணங்க. நம்ம செய்யணும்னு மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம் பார்க்கலாம், வாய்ப்பு வராமல் போயிருங்க. விரைந்து நன்மை செய்ய விரைந்து செல்லும் கால்கள் எனக்கு தாய் இறைவா என்று சொல்லி ஜெபம் இருக்குது. நன்மை செய்ய விரைந்து செல்லும் கால்கள் எனக்கு தாய் இறைவா என்று, கண்ணீரை தொடக்கும் அருமையான மென்மையான கரங்களை தாய் இறைவா என்று ஜெபம் இருக்குது. அழகான ஜெபங்கள் அவர்கள்லாம், புனிதர்களுடைய ஜெபங்கள் அவர்கள். இந்த அம்மா விரைந்து ஓடுது. எதுக்கு? அந்த பிள்ளை தூக்கிட்டு போகிறது, பச்சை பிள்ளை தூக்கிட்டு போகலைங்க, ஒரு சரிதத்தை தூக்கிட்டு போகுது, ஒரு தலைமுறை தூக்கிட்டு போகுது, ஒரு இனத்தினுடைய வரலாற்றை தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகல, குளம் தவறி கீழே விழுந்துருச்சு. என்னாச்சு? பிஞ்சு கால் பட்டுன்னு உடஞ்சிருச்சு, கால் ஊனமானான். அதான் பாருங்கள் அந்த செய்தி வருது. அதை பற்றி என்ன செய்தி நம்ம பார்ப்போம். அவன் கீழே விழுந்து கால் ஊனமானான். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, கால் ஊனமானான் என்று சொல்லுகின்ற பொழுது ஊனமானது அவன் கால் மட்டுமல்ல, ஒரு வரலாறும் கூட. இவன் பின்பால் வருகின்ற பொழுது இவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாறுகிறான் என்பதை தாவீது இவரை அனுசரிக்கின்ற விதத்தில் நாம் கண்டுகொள்கிறோம். அது ஒரு செய்தியாக வரும், அது வரலாறாக வரும். அதை பற்றி இறைச்சிகளை கொண்டு வரேன். இப்போ செவிலித்தாருடைய பண்புகள், செவிலித்தாரே விவிலியை முற்று நோக்கிற இந்த மனநிலைகள். ஒரு நல்ல சமாரியன் கூட ஒரு செவிலி தாயாக தந்தையாகத்தான் இருக்கிறார். அப்படி விவிலியம் அன்பு காட்டுகிற நோயாளிகள் மீதும் உயிருக்கு பாடல்கள் மீதும் அன்பு கட்டுற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறது. சின்னஞ்சிறு ஒரு சிறுவன் கொடுத்து போல எனக்கே கொடுத்துக்கிற இந்த செய்தி அவங்களுக்கு தாங்கி வருகிறது. இரண்டாவது, அந்த தாய் விரைந்து ஓடும்போது, அந்த ஒரு அழகான செய்தி, அந்த ஒரு அழகான செய்தி, விரைந்து ஓடும்போது விரைந்து போகணும், அது ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக அவன் கீழே விழுந்து கால் உடமானான். அதில் ஒரு சின்ன செய்தி இருக்குது. அது எதுக்காகனாக்க, அவன் கீழே விழுந்துட்டான், கால் உடமாச்சு. ஒரு இயற்கையில் அவன் நல்லா தான் இருந்தான், கால் உடமாச்சு. சில சமயத்தில் ஒரு கால் ஊனமாகிவிட்டது, ஒரு கை ஊனமாகிவிட்டது, வாழ்வை இழந்து விட்டது என்று செத்து போகிற ஒரு சில தற்கொலைக்கு முயற்சிக்கிற, இனி வாழ்வதற்கு வழியில் நினைக்கிற ஒரு சிலரை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பார்த்ததுனால அந்த செய்தி சொல்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுடைய மனநிலை நம்ம குறைத்தே மதிப்பிடக்கூடாது. சாமி ஒரு காலை எடுத்தார்னா 10 கையை கொடுப்பார். ஒரு கால் இல்லாமல் போயிடுச்சுனா 10 கைகளை கொடுப்பார். ஒரு கையில்னாக்க 15 பேர்களுடைய மூளையை கொடுப்பார். பல பேர்கிட்ட மாற்றுத்திறனாளிகள் அடங்கியிருக்கிற சக்தியை நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்க, மாற்றுத்திறனாளிகளாகவோ பார்வையற்றவராகவோ பேசவும் பார்க்க முடியாதவர்களை சமுதாயம் மதிக்க மாட்டாங்க. பார்வையற்ற சகோதரர்கள் பட்டதாரிகளாக இருந்தாலும் பணியிடத்திலே பணியமர்வு கொடுக்கப்படாத இடத்திற்கு போராடினார்கள். 1.5 வாரம் 2 வாரம் உண்ணாவிரதம் இருந்து கண்களை ஒருவர் தாங்கி பிடித்துக்கொண்டு கோள்களை வேண்டிக்கொண்டு வீதிகளிலும் டிராஃபிக் நெரிசல் மிகுந்த இதில் நடந்து போய் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்கள காட்சியாக தான் உலகம் பார்த்த வழியே அவர்களுக்கு காட்ட வேண்டிய கருணை காட்ட தவறியது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமுதாயத்தின் மறுக்கப்பட்ட மனிதர்களுக்கும் நம்ம காட்டுகிற இரக்கம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கிற பலமான வாழ்வின் பரிசு. ஏன்னா ஏழைகளையும் அனாதைகளையும் மாற்றுத்திறனாளிகளை மதிக்க நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னாக்க ஒரு சமுதாயத்தை அழிக்கிறோன்னு அர்த்தம். இறக்கமில்லாத ஒரு சமுதாயத்தை படைக்கிறோன்னு அர்த்தம். நாம் மட்டும் உண்டு கொளுத்திருப்போம், நம்ம வாசப்படல இருக்கிறோம், பசியில் சாகணுன்ற ஒரு எண்ணம் அரக்கத்தனமான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க அடுத்த தலைமுறை அழிந்து போகும். அதான் அந்த செய்தி மனசுக்குள்ளே வருது. இந்த மாற்றுத்திறனாளி பற்றி நம்ம செய்தி நான் என்ன சொல்கிறேன், நிறைய மனிதர்கள் மனதை தொற்றிருக்கிறார்கள். அவன் கீழே விழுந்து ஊனமானான், அவன் தப்பு கிடையாதுங்க. மாற்றுத்திறனாளி சில சமயத்தில் பொண்ணு பார்க்கல நம்ம அப்படி இருக்கிறாள் இப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். கொஞ்சம் உணவாக இருந்து கொஞ்சம் நடக்க முடியாது இருந்தால் ஜிஜி அப்படிம்போம். அவங்களுக்குள்ள நல்ல மனதை பார்த்தோம்னா வேறு நல்ல உடல் இருக்கிறவங்களோட இந்த ஆள் நல்லபடியாக நம்மளை பார்த்துக்குவார். நல்ல மனசு வேணும், பரந்த மனசு வேண்டும், தியாக மனசு வேண்டும். அந்தக்காக நான் சொல்ல வரேன். அடுத்து நம்ம வாசிப்போங்களே. 5ஆம் வசனம். பெயர்வத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான இரேகாபும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்போசேத்தின் வீட்டுக்கு வந்தார்கள். நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல் நடு வீட்டிற்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாபும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து தன் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருந்த போது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள். அத்தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் ராபா வழியாக பயணம் செய்தார்கள். இஸ்போசேத்தின் தலையை எபிரோனில் இருந்த தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். 3 முக்கியமான செய்திகள், மிக கடுமையான ஒரு செய்தி. நம்பிக்கை துரோகத்தினுடைய உச்சக்கட்டத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லைங்களா, பானா மற்றும் ரேகாபு என்கிறவர்கள். இஸ்போசேத்தை நிலை கொழுந்து நின்றான். இஸ்ராயல் முழுதும் நிலை கொழிந்து போனது என்ற ஒரு காலகட்டம், நிச்சயமற்ற ஒரு தன்மை, பலமில்லாத ஒரு நிலை, யார் நமக்கு உதுவார் என்று எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார் என்ற ஒரு நிலை. இந்த இடத்துல வீடுகின்ற
மூழ்கின்ற கப்பலிலிருந்து எதையெல்லாம் ஆதாயமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்களைப் போல, எரிகின்ற வீட்டில் பிடுங்கினதெல்லாம் லாபம் என்கிறதைப் போல இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் உடனிருந்து தலைவனுக்கு உதவி செய்ய மறுத்து அவனை கொன்று அதில் ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். இந்த தலைமைத்துவ பண்பத்தினுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அது பிற்பாடு பார்ப்போம். இந்த ரிம்மோனின் பிள்ளைகளாகிய பானா மற்றும் ரேகாபு இரண்டாம் கட்ட தலைவர்கள். பல ஆண்டுகள் இஸ்போஸ்தனுடைய கரங்களிலே கூலி வாங்கியிருப்பார்கள், பரிசு பொருளை பகிர்ந்திருப்பார்கள். கொள்ளையெடுத்து வந்தபோது அரசை இதெல்லாம் இது எடுத்துக்கப்பா, நல்லது செஞ்சுக்கப்பா என்று பாராட்டப்பட்டிருப்பார்கள், வெகுமானம் பெற்றிருப்பார்கள், சன்மானம் பெற்றிருப்பார்கள், பல வசதிகளை பிரத்யோக முறையிலே அனுபவித்திருப்பார்கள். அவன் தாழ்ந்து விட்டான் என்ப ஒரே காரணத்திற்காக, அவனை காப்பதற்கு யாருமில்லை என்பதற்காக வேலி பயிரை மேய்கிறது. என்ன பண்ணுறாங்க? அதுவும் நேருக்கு நேர் போராடாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், அதான் ரொம்ப அழகாக சொல்லுது. நண்பகல் வேளையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அப்படி லைட்டாக கண்ணாசம் தூங்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? கோதுமை கொண்டு செல்வர்களைப் போல நடு வீட்டிற்கு வந்து, எவ்வளோ பெரிய நயவஞ்சகம் பாருங்கள், நயவஞ்சகம். ஒரு வேளை அவன் கத்தியோட வரக்கில் நம்ம கொல்ல வரான்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நம்ம போட்டானா என்ன பண்ணுறாங்க? கோதுமை தூக்கிட்டு வர மாதிரி கோதுமை தூக்கிட்டு கீழே கத்தியை மறைச்சிக்கிட்டு வராங்க இல்லைங்களா? அதான் யார் வர்றது? அவனுடைய படைத்தலைவர்கள் அவன் முன்பாக இருந்து அவனை காக்க வேண்டியவர்கள், அவனுக்காக போர் புரிய வேண்டியவர்கள், எதிராளியை தாக்குவதற்கு முன்பாக தன் சொந்த தலைவரை கொலை செய்ய துணிகிறார்கள். இது அப்புறங்க அது நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். கோதுமை கொண்டு செல்வர்களைப் போல் நடுவீட்டுக்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் வீட்டில் நுழைந்து தன் படுக்கை கட்டில் படுத்திருந்த போது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள். இப்போ குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அதில் ஆசிரியர் இன்னொரு சொல்ல மறந்துட்டாரன் என்னமோன்னு சொல்லிட்டு அவனை குத்தி உள்கொண்டு தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த தலையில் ஒரு ஆரம்பம் இருக்குது. அதாவது அவன் வித்தி கொண்டாங்க. அவன் வம்புக்கு இவனை கொண்டாதான் நம்மளுக்கு வாய்ப்புன்னு நினச்சாங்களோ, அல்ல இவனை கொண்டாக்கி சவுண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வேலை நடக்கும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் அவருடைய நயவஞ்சக எண்ணமும் அவருடைய கபட நாடகமும் பின்பக்கத்தில் தெரிய வரும். இஸ்போஷத் வலிமையான ஒரு மனிதன் அல்ல, சிந்திக்கும் திறனற்றவன், செயலூக்கம் பெற்றவன் அல்ல. அவனுடைய வலதுகரமாக அப்னேர் இருந்ததினால் அவனுக்கென்று ஒரு அந்தஸ்து இருந்தது. ஒருவேளை அவன் அரசனாகலாம் என்ற ஒரு நப்பாசை மக்கள் மத்தியில் இருந்தது. அவன் அப்னேர் கொண்டவுடன் அவன் நிலை குலைந்து போனான். நிலை குலைந்து போன வாழ்வு, நிலைக்கு போன மனம், நிலை குலைந்து போன வாழ்வு சூழல். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கொள்வோம் என்று சொல்வதற்கு பார்த்தாமல் நாங்களே உங்களை போட்டு தள்ளுவோம் என்று புறப்பட்டு போகிறாங்க 2 பேர், பானாவும் ரேகாபும். இப்போ 3 செய்திகளை சொல்லுவோம். ஒரு ஹைக்கு கவிதை ஒன்று படித்தேன். ஆம்புலன்ஸ் மோதி டாக்டர் மரணம். ஹைக்கு கவிதை தான், படித்த உடனே பளிச்சுன்னு உரைக்கிற மாதிரி இருக்குது. ஆம்புலன்ஸ் மோதி டாக்டர் மரணம். எதுக்காக சொல்ல வர அப்படின்னாக்க, வாழ்வின் கலாச்சாரத்தின் மனிதர்கள் வாழ்வின் கலாச்சாரத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய படுகொலை நடக்கிறது. என்ன படுகொலை? அவமானம், சோகம், துன்பம், துயரம், நயவஞ்சகம், பச்சை துரோகம் இவெல்லாம் ஈடுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அடிப்படை பண்பை கை நீட்டை யார்கிட்ட வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு 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 சகோதரன் சொல்கிறேன், கை நீட்டு ஏன்ட்ட காசை வாங்குற, வாழாட்டுறது வேறு யாருக்கோ மேலும் ஒரு செய்தியை படித்தேன். இன்னொரு செய்தி படிக்கும்போது சொன்னேன், உன் வீட்டு நாய் உனக்கு எதிராக குறைக்கிறது என்றால் வேறு யாரோ அதற்கு உணவிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள் என்கிறார். உன் வீட்டு நாய் உன்னை பார்த்து குறைக்கிறது என்றால் வேறு யாரோ ஒருவர் அதற்கு உணவிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள் என்று அந்த வாக்கியத்தை படித்தேன். அருமையான வார்த்தை, பயங்கரமான ஒரு வாக்கியம். நான் வளர்த்துன நாய் என்னை பார்த்து குறைக்குது அப்படின்னாக்க வேறு யாரோ அதுக்கு எஜமான ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் இன்னொருத்தர் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்வார், என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அங்கேண்டா வாழாட்டிட்டு இருக்கிற அப்படின்பாங்க. இவரெல்லாம் துரோகிகள், கூட இருந்து குழிவருபவர்கள், நம்முடைய நன்மைத்தனத்தையும் அன்பையும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள். 2 வகையில் இவங்களை சமாளிக்கலாம். ஒன்று, அன்பினால் அவர்களை வெல்வோம், அல்லது அகற்றிவிட்டு துணிந்து முக்கிய காரணங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். ஏன்னா இவங்களோட போராடிக்கிட்டே இருந்தோம்னாக்க முன்னோக்கி செல்ல வேண்டிய தலைமைத்துவ பண்பு தேங்கிவிடும். தூக்கி போட்டு எலிமினேட் எய்தர் யூ கான்கர் பை லவ். அதுதான் 2 அழகான வழிமுறைகளை விவிலியமும் மற்றும் மனோவியல் வல்லுநரும் சொல்கிறாங்க. எலிமினேட் தான். அது ஒரு செவுத்துக்குள்ளே ஒரு செடி மாதிரி எடுத்துகிட்டு தூக்கி போட்டு போயிட்டே அது பிடுங்க வேண்டிய நேரத்தில் விட்டு மரத்தை ஒரு மரமாகி கட்டட பிரச்சனை பண்ணியிருக்காத. எலிமினேட், ஜஸ்ட் ரிமூவ் தம். யூ ஆர் நாட் நெசசரி ஃபார் திஸ் ஃபார்ம், ப்ளீஸ் கோ அவுட். பளிச்சுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதிலிருந்து போராட்டம் சமாளிக்கலாம், கூட குத்துறோன்னு சமாளிக்க முடியாது. அது யூதாஸாக இருந்தாலும் சரி, பெதுருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. யார் யூதாஸ் என்று இனங்கொண்டு கொள்வது மிக முக்கியம். அந்த யூதாஸை எப்படி வெல்வது என்பது முக்கியம். அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், யூதாஸ் ஆண்டவர் வச்சு செஞ்சார்.
எங்கே அவன் செத்தான்? கெத்செமனில் செத்தான். நண்பான்னு சொல்லி சாகடிச்சிட்டார். அப்புறம் போய் அவன் குற்றப்பள்ளி தாங்காமல் தூக்கு போட்டு செத்தான். இல்லைங்களா? துரோகிகளை வெல்வதற்கு அன்பொன்றே பலம். அன்பொன்றே பலம். அவனே உணர்ந்து பார்த்து, நானா இப்படி, அவரோட முன்னாடி நான் இப்படியா என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவளை வெல்லலாம். சாகு வரைக்கும் பிரமாணிக்கவர்கள். அல்லது கெட் அவுட், go away from me, you do your business on some other area, I'll do my work, without you I can do. அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக. அதுதான் இந்த இடத்துல இஷ்போஷத் செய்ய தவறிவிட்டார். தன் 2ஆம் கட்ட ஊழியர்கள் தமக்கான மனிதர்களை நினைத்தார். அப்னேர் கூட ஒரு கட்டத்தில் இஸ்போஷத்தை நம்பி ஒன்றும் ஆகாதுன்றனால தாவீது பக்கம் சாய ஆரம்பித்த போது அவன் சுதாரித்திருக்க வேண்டும், தன் கையை வலுப்படுத்திருக்க வேண்டும், தன் சிந்தனை கூர்மைப்படுத்திருக்க வேண்டும், எடுத்து இக்கடான சூழலுக்கு தன்னை தயார்படுத்திருக்க வேண்டும். அதெல்லாம் செய்யாதனால எப்படி பரிதாபமாக ஓய்வெடுக்கும் போது கொலை செய்யப்படுகிறான். அதுவும் கோதுமை எடுக்கிறான அப்படின்னு ஏமாந்திருக்கும் போது அவர்களாலே கொலை செய்யப்படுகிற ஒரு அவலத்துக்குள்ளாகும். தலைவன் என்கிறவன், அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றது போல, அப்சர்வ் எவ்ரி திங் ஷுட் பி அண்டர் யுவர் ஸ்கேனர். என்ன போகுது, என்ன நடக்குது, யார் மூவ்மெண்ட் எங்கே, கரெக்டாக பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். இஃப் யூ நாட் அவர் த ஃபேக்ட்ஸ் வில் பி ஷட் டவுன். அதான் முக்கியம். அப்போ எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வைக்கல. அவனுடைய சொந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அவனை கொலை செய்கிறார்கள். அந்த காட்சி 2வது பார்க்கும்போது இந்த பானாவும் ரேகாவும் ஏன் அந்த எரிகின்ற வீட்டில் பிடுங்கினதெல்லாம் லாபம் என்ற ஒரு மனப்பக்கம் கொண்ட மனிதர்கள், நயவஞ்சர்கள், லாபத்திற்காக எதையும் செய்ய துணிகிற கயவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? மெபிஷோத்தை கொல்றாங்க. ஏன்? இவன் கையால் ஆகவன், நம்மளை வேற வருஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கல. தாவீதுட்ட நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? இவனை கொல்றாங்க. கொல்லலை, தலையை வெட்டி பையில் போட்டுக்கிட்டு அராபா பள்ளத்தாக்கு வழியாக எப்ரோனுக்கு போகிறாங்க. எவ்வளோ தூரங்க பெஞ்சமின் பகுதியிலேருந்து இவங்க பகுதி அராபா பள்ளத்தாக்கு கடந்து போகணும். அராபா சவலி என்கிறார்கள், அம்மா அராபா பள்ளத்தாக்கு என்றார்கள். அராபா சவலை கடந்து போகணும்னா நாட்கணக்கில் பயணிக்க வேண்டும். ஒரு வெட்டப்பட்ட தலையை, ஒரு துரோகத்தின் பரிசை கையில் வச்சுக்கிட்டு அவங்க நடக்கிறாங்க. அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஈரமில்லாத அரக்க குணமோ மனித நேயமில்லாத நன்றிகிட்ட வாழ்வங்களுக்குள்ள இருக்கும். தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு தாவீதை போய் சொல்கிறாங்க. தாவீது பாருங்க என்ன சொல்கிறான். அப்போ பார்ப்போம், அவர் தாவீது மனநிலை பார்ப்போம். 8ஆம் வசனம் வாசிப்போமே. தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன் இஸ்போசேத்தின் தலை இதோ. ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழிவாங்கி விட்டார் என்று அவர்கள் கூறினார்கள். ஓகே, அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தாவீதுக்கு என்ன சொன்னால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நயவஞ்சக தலைவர்களுக்கும் நேர்மையான தலைவர்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தான். நயவஞ்சகம் மிகுந்த கைமை மிகுந்த உதவியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? உனக்கு என்ன பிடிச்சிருவாங்க. தே வில் ப்ளீஸ் யூ பட் தே வில் நாட் சக்சீட். மற்ற நேர்மையான அதிகாரிகள் மனதிற்கு பிடித்ததை, மக்களுக்கு பிடித்ததை, எல்லாருக்கும் பிடித்ததை சொல்லுவாங்க. சில சமயத்தில் ஹர்ட்டிங்காக இருக்கும், சில சமயம் இன்சல்ட்டிங்காக இருக்கும், சில சமயம் நம்மளுடைய இன்எஃபிஷியன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதா கூட இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் நல்லது. நம்ம என்ன பண்ணிடுவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம். நம்மளுக்கு பிடிக்காத சொல்லணும்னு எதிரியாக நினைப்போம். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற உண்மையும் அவனுக்குள்ள இருக்கிற உத்வேகத்தையும் கண்டுபிடிச்சோம்னாக்க அவனோட இணைந்து ஒரு போர்க்காலத்தை வெல்ல முடியும், வல்லமே நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்குள்ள வரமாட்டேங்குது. ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமே ஒழிய ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. இவன் சொல்கிறதுல எதாவது இருக்குதா யோசிப்போம். அந்த ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணோம்னாக்க நிறைய செய்திகள் உள்ளே தாங்கிட்டு வருவோம். அதுதான் தாவீது பாருங்க. இவன் சொல்கிறாங்க, உமக்கு உன் உயிரை கொல்ல தேடிய. எங்கேயாவது ஆரம்பிக்கிறான் பாருங்க. 2 வருஷம் ஓடனீங்களா ஐயா, துண்டை காணும் துணி காணும் ஓடனீங்க. அரசபையில் உங்களை வீட்டில் வச்சு கொல்ல பார்த்தான், சோறு தண்ணி இல்லாமல் காட்டில் தவிக்க விட்டான், பொண்டாட்டி பிள்ளை கூப்பிட்டு போய் ஆக்கிஷ்ட போய் தங்க வச்சான், அங்கேயும் நிம்மதியாக விட்டானா, துரத்திக்கிட்டே வந்தான்ல. உன் உயிரை பறிக்க தேடிய அரசனாகிய சவுலின் மகன் அவன் தான் உங்களுக்கு போட்டே இருப்பான். கடைசியாக ஒரு விழுது நிற்குது. அது அந்த விழுது அறுத்தோம்னா அடுத்த வேர் கிளம்போம். நீங்கள் தான் ஏன் வேறு. அதான் சொல்கிறான், உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன். சவுல் ஒரு கட்டத்தில் தாவீதை பார்த்து சொல்வார், மகனே தாவீதும்பார். இல்லைங்களா? ஆமின் தலைவரே, ஒரு செத்த நாயை தேடிட்டு வர மாதிரி, ஒரு தெல்லுப்பூச்சி தேடிட்டு வர மாதிரி நீ ஏன் தேடணும் என்று தன்னை தாழ்த்தி என் தலைவரே என்று சொல்லி தாவீது சவுலை நேசிப்பார். அவரை கொல்ல தயங்கி அவருடைய மேற்பாடையும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டு போய் நான் நல்லவன் என்று நம்பும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அது தாவீதுடைய நல்ல மனநிலை. இவங்க பாருங்கள், உன் உயிரை கொல்ல தேடினவனுடைய தலையை வெட்டிட்டு வந்திருக்கிறோம். அதான் சொல்கிறாங்க. அடுத்த வசனம், ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவரது வாரிசையும் பழி வாங்கி விட்டார். நல்லா கவனிங்க, தாவீது என்றைக்குமே சவுலையும் அவருடைய வாரிசையும் பழிவாங்க நினச்சதே கிடையாது, வாரிசை அழித்ததும் கிடையாது. இது தாவீதினுடைய மனநிலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்ராயலுடைய மறுமொழியும் இணைச்சட்ட வரலாற்று இறையிலும் அங்கே இருக்குது.
தாவீது நல்லவர், எந்த இடத்திலும் யாருக்கும் துரோகம் செய்யாதவர், யாரையும் அழித்து ஒழித்து பதவிக்கு வரவில்லை என்ற செய்தி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை நம்ம உள்வாங்கணும். அப்போ தான் இவர் தாவீதின் மகனாக மெசியாவின் தந்தையாக கருதப்படுவார் என்ற செய்தியை தாங்கி அதுக்கான ஒரு பில்டப் பண்ணிகிட்டே வரார். பில்டப்னா ஒரு நெகட்டிவாக சொல்லலை, ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிகிட்டே வரார். அதை நம்ம தவறவிட்டுக்குள்ளதுனால இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், உயிரை கொள்ள தெற்கு தெரிய, அதே போல் சவுலையும் அவனுடைய வாரிசு, அவனுடைய மகன் சொல்லலாம் இல்லைங்களா, அவனுடைய வாரிசுன்னு போகிறார். ஏன் வாரிசு? அவருக்கு அப்புறம் அவர் தாங்க அரசாட்சி, அவர் தான் போயிருக்கணும், அவரையே போட்டோம், நீங்கள் வந்துடுவீங்க சொல்லாமல் சொல்கிறாங்களா இல்லைங்களா? அதுதான் சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழி வாங்கி விட்டார். யார் பழி வாங்கினது? இவனுங்க கோதுமையை தூக்கிட்டு போகிற மாதிரி நண்பகலை தூங்கிட்டு இருந்த தலைவனை கத்தி மறைச்சி எடுத்துகிட்டு போய் வெட்டி அவன் உடம்பு அங்கேயே விடாமல் அவமானத்துக்குரியது போல் அவன் தலை தனியாக எடுத்து முண்டத்தை விட்டுட்டு பையில் போட்டு ஈரவு முழுவதும் அராபா சமவெளியும் பலத்தையும் கடந்து எப்ரோனுக்கு வந்து ஆண்டவர் பழி வாங்கி விட்டார்னு சொல்கிறாங்க. இவன் பண்ண நயவஞ்சகத்தை அப்படியே பூசி மொழுகி லிப்ஸ்டிக்கை போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு நெத்தி சுட்டி வச்சு இதாங்க அழகுன்னு சொல்கிறான். ஆண்டவர் பழி வாங்கி விட்டார். யார் செஞ்சது? யார் பழி வாங்கினது? யாருடைய எண்ணம் ஈடேறியது? இவங்க செஞ்சதை கடவுளுடைய திருவுள்ளம்னு சொல்கிறாங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளோ பெரிய துரோக நிலை. தாங்கள் செய்த துரோகத்தை, தாங்கள் செய்த கொலையை, தாங்கள் நயவஞ்சமாக நடந்து கொண்ட கயமைத்தனத்தை ஆண்டவர் பழி வாங்கி விட்டார். அதனால் இந்த தலையை பாருங்கள், எங்களுக்கு உரியதை கொடுங்க சொல்லாமல் சொல்கிறாங்க இல்லைங்களா? அடுத்த வசனம் பாருங்களேன். பெயர்வத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான ரேகாபையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது இவ்வாறு கூறினார், அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், இதோ சவுல் இறந்துவிட்டான் என்று எனக்கு சொல்ல வந்தவன் தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான். நானோ அவனை பிடித்து சிக்கலாக்கில் கொன்றேன். அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே. இப்பொழுது குற்றமற்றவனை தீயவர்கள் அவன் வீட்டிலே அவனது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள். அவனது இரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்துவிட மாட்டேனா? தாவீது ஆணையிட அவர்தம் பணியாளர்கள் அவர்களை கொன்றனர். கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர். ஒரு டெரிபிளான ஒரு டெக்ஸ்ட்டு. ஒரு சிக்கல், ஒரு நயவஞ்ச மனிதர்களை தாவீது எப்படி கையாளுகிற என்பதை வார்த்தைகளை சொற்சித்திரமாக வடித்து வைக்கிற ஒரு இணைச்சற்ற வரலாற்று நூசனுடைய இறையியல் நளினம், அவர் சொல்ல வந்த செய்தியை தெளிவாக சொல்லுகிற அவருடைய துல்லியமான மனநிலை, அந்த வாக்கிய அமைப்பு, பயன்படுத்திய வினைச்சொற்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலை படிக்கிற மாதிரி, இறை யோதா எழுதப்பட்ட ஒரு இறையியலின் பொக்கிஷத்தை படிக்கிற மாதிரி அந்த வார்த்தை அமைது. அது வார்த்தையை, அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற நல்ல மனதை அல்லது நம்பிக்கை துரோகம் எதிரான ஒரு கோபத்தை, என்னுடைய திருவுளத்தை, அது மாதிரி வர இருக்கிற இஸ்ராயலுடைய அரசனுடைய மனநிலையை அழகாக படம் பிடிச்சு காமிக்குது. 5 செய்தியில் உள்ள தாங்கிட்டு வருகிறது. அந்த வசனம் அப்படி ஒன்றா பார்ப்போம். இந்த டாப் ஆங்கிளில் பார்த்தோம், இப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்ப்போம், க்ளோஸ்அப்பில் போவோம். அனைத்து துயரங்களிலிருந்தும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவரின் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன். இஸ்ராயல் நாட்டில் இந்த ஓத்தை பற்றி ஆணையிட்டு சொல்கிறத பற்றி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். பிற்பட அதை பற்றி சொல்கிற ஒரு இடத்துல வரும்போது, அன்னாள் கூட ஆணையிட்டு ஆண்டுக்கு நேர்ந்து கொண்டாள், பால்குடி மறந்தவுடன் பிள்ளையை ஆண்டுக்குள்ளாய் அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால் அப்படி அர்ப்பணித்தால் சிம்சோன் தலைமுடி நாசனையாக இருப்பார் என்று சொல்லி அந்த ஆணையிட்டுக்கிறோம்னாக்க அது என்னன்னாக்க ஒரு லெட்டரை எழுதிட்டு சீல் வச்சு முத்திரையிடுற மாதிரி நம்ம சொன்ன ஜபத்துக்கு ஆணையிட்டு முத்திரையிட்டு இப்படி நடந்துச்சுன்னா அது ஜபம், அது உடன்படிக்கை உறவாக மாறுது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் இப்படி செய்யுங்க ஆண்டவரே நான் இப்படி செய்கிற ஆண்டவரே என்று நன்றியாகவும் மன்றாட்டாகவும் வாக்குறுதியாகவும் அந்த ஜபம் மாறுகிறது. அதுதான் ஒவ்வொரு ஆணையிட்டு சொல்கிறதும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உடைந்த உள்ளத்தார்க்கு ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். உடைஞ்சு போன மனசு, கண்ணீர் சிந்துகிற கண்கள், கரங்களை பிசைந்து கொண்டிருக்கிற தவிப்பு ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவர் கொடுப்பார். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறான்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதுதான் வல்லமையுடைய கடவுள்.